நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக எல்லாருமே இருப்போம். இப்போல்லாம் சிக்கன் கடைகள்லாம் திறந்துருக்கிறதுனால நம்ம வீட்லேயே தந்தூரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம வீட்டில் செய்கிறது ஜாலியாகவும் இருக்கும். வாங்க அந்த தந்தூரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு இது போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிக்கனில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும். இப்போ இதில் நான் 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னன்றதை பார்க்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். 1 2 3 4, இதில் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து 1 லெமன் புழிஞ்சிக்கிறேன். 4 லெக் பீஸ்க்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் ஒன்றா கலந்தாச்சு. இந்த மசாலா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சரியாக இருக்குது. இப்போ சிக்கனில் உப்பு தடவிக்கலாம். நல்லா தடவிக்கோங்க. அந்த சிக்கனில் கோடு போட்டிருக்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளேலாம் நல்லா மசால் படுற அளவுக்கு தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே தடவி எடுத்து வச்சிடலாம். தந்தூரிக்கு மசால் தடவியாச்சு. இதை உடனேலாம் தந்தூரியை நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது நல்லாவே இருக்காது. ஏன்னா மசாலாலாம் அதில் இறங்கியிருக்காது. அதனால் டேஸ்ட்டில் வெறும் உப்பு காரம் எதுவுமே இருக்காது, சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பமோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சு செய்யலாம். அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நீங்கள் மறுநாள் எடுத்து செஞ்சிங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அப்படியே பஞ்சு போல் இருக்கும். அப்படியே சீக்கிரமே நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது நீங்கள் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறதுனா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, அந்த சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் வெளியில் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த பயமும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை இப்போ காலையில் தடவி வச்சுருக்கேன். நான் சாயங்காலமாக தான் இதை வந்து தந்தூரி பண்ண போகிறேன். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் எடுத்து வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். மசால் ஊற வச்சு 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. இப்போ தந்தூரி பண்ணிக்கலாம். தந்தூரி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நான் வந்து இரும்பு கடாய் தான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் எந்த கடாய் இருந்தாலும் சரி அந்த கடாயை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அது காஞ்சதுமே நான் சிக்கன் எடுத்து அதில் வச்சிடலாம். நான் வந்து 2 பீஸ் சிக்கன் தான் இதில் நான் செய்கிறேன். மீதியை வந்து பசங்க வந்து அங்கே வந்து இந்த தந்தூரி செய்கிறதுக்கு ஒரு அடுப்பு ஒன்று வாங்கணும் இல்லையா, அந்த அடுப்பில் அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பசங்க 2 பேரும் அங்கே அடுப்பு மூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து உடனே திருப்பி போடாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கிட்டேயே இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கறி துண்டை நெருப்பு மூட்டி அந்த தந்தூரிக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த புகை ஸ்மெல் வந்து தந்தூரி ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி புகை ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். பசங்க அந்த பக்கம் அவங்க ஜாலியாக தந்தூரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சு, நானே சாயங்காலமாக தான் பண்ணேன். அவங்க செஞ்சு அடுப்பெல்லாம் மூட்டி செய்கிறதுக்கு இருட்டே ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. இருட்டுக்குள்ளே தான் அந்த தந்தூரியை வெளியில் எடுத்தாங்க. அதே போல் தந்தூரி செய்யணுன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த அடுப்பில் எப்படி தந்தூரி பண்ணுறது அப்படின்றத. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்க கடாயிலேயே தந்தூரி பண்ணுறது. இது போல் தந்தூரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.